தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சககாரி அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் ஓடிடி ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்புலையுமே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு ஹோட்டல்காரர், இரண்டு பேரும் ஒரு மர்டர் கேஸில் எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க, எப்படி லிங்க் ஆகுறாங்க அப்படிங்கிறத வச்சு க்ரைம் த்ரில்லர் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிமாக சந்தீப் சுன்கர் இயக்குனர் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த ஹோட்டல்காரர் சுப்பையாவை காட்டுறாங்க. இவருடைய வேலை என்ன அப்படின்னா, டே டைமில் ஹோட்டல் நடத்துகிறாரு. நைட் டைமில் நாடக கூத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கூத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ இப்படியா போயிட்டுருக்க அந்த சமயத்தில் பஸ்ஸில் வர ஒரு பொண்ணையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக இவர் லவ் பண்ணிகிட்ருக்கார். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் அதிகாரியை காட்டுறாங்க. அந்த போலீஸ் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலை கேஸை விசாரணை பண்ணிகிட்டு இருப்பார். அந்த கொலை கேஸினுடைய விசாரணை கடைசி கட்டத்தை எட்டிகிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலையில் இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மேல் அதிகாரிக்கிட்ட இடமாற்றம் வேண்டி ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாரு. உயர் அதிகாரி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த கொலை கேஸை நீ முடிச்சு கொடுத்த அப்படின்னா நீ கேட்குற இடத்துக்கு உன்னை இடமாற்றம் அப்படின்ற மாதிரி உறுதி பண்ணியிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் கொலையாளி விஜய் வந்து காவல் நிலையத்திலிருந்து தப்பிச்சு போயிருப்பான். ஸோ இந்த போலீஸ் அதிகாரி கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இடமாற்றம் கிடைச்சதா இல்லையா, இந்த ஹோட்டல்காரருக்கும் இந்த கொலைகாலிக்கும் இந்த போலீஸ்காரருக்கும் என்ன சம்பந்தம், இப்படின்னு பல விஷயங்களை சொல்ல வர படம் தான் இந்த சககாரி. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, டைரக்டர் சந்தீப் சுன்கர் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ண விதம். பொதுவாக ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, டயலாகு அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான டெம்ப்ளேட்டில் இந்த படத்தை எடுக்காமல் ஒரு கொலை விசாரணையை எப்படி விசாரணை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கின்னு க்ரைம் த்ரில்லர் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கே உரித்தான அந்த பாணியில் திரைக்கதையை அமைச்சு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்கை வச்சு பார்க்குற ஆடியன்ஸுக்கு விறுவிறுப்பை கொடுத்து இந்த படம் எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான திரை அனுபவத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் சந்தீப் சுன்கர். அவருக்கு ஒரு பாராட்டை கொடுத்தே ஆகணும். அதே போல் இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் சுப்பையா யாரையோ ரத்தம் தெறிக்க தெறிக்க வெட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் யாரை வெட்டுறாரு அப்படிங்கிற ஒரு டென்ஷனை பில்டு பண்ணி திரைக்கதையில் என்னென்னவோ சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுக்கான விடையாக படத்தினுடைய முடிவில் எல்லாத்துக்கும் விடை கொடுக்குற மாதிரி இயக்குனர் முடிச்சிருப்பார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடைசி 30 நிமிடம் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ், அந்த கான்வர்சேஷன் எல்லாம் வேறு லெவலில் அமைச்சிருப்பாங்க இந்த படத்தில். அதே போல் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற நடிகர்களாகட்டும், டெக்னிக்கல் டீம் ஆகட்டும், எல்லாமே தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்த்து ஒரு ஃபீலிங் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா க்ரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு விருந்து அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 3.5. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.